இலக்கணம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இதுக்கு ஒரு அளவுகோலா எடுத்துக்கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்ங்கிற முறையில நம்மளை எல்லாம் விட இவர் நல்லவரு, இவர் கெட்டவரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியணும்ல. நம்ம கண்டுபிடிச்சு போடுறோம். நம்ம என்ன பண்ணி போடுறோம்? எங்கனையாவது ஒரு சமாதி இருந்துச்சுன்னு சொன்னா இவர் நல்லவர் தான், மகான் தான் கண்டுபிடிச்சு போடுறோம். இவர் நல்லவரு, இவர் பெரிய பயங்கரமான ஆளு, இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்மளே கண்டுபிடிக்கிறோம் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கல்ல. ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஆளு, இவர் அல்லாஹ்வுடைய நேசரு, இவர் நேசர் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கும் முடியும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முடியணுமா முடியக்கூடாதா? முடியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மு சலமா அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். நல்லா கவனிக்கணும், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாண்டு எனக்கே சொல்ல இயலாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்ன பண்ணி போறீங்க? எங்களுக்கு சொல்ல இயலும்ங்கறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிற காரணத்தினால இவர் நல்லவர்னு எனக்கு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். வ இன்னஹு யஅதீனில் கஸிமு, என்னிடத்திலே ஒரு வாதி ஒரு வழக்கை கொண்டு வருவார். ஒரு வாதி ரசூலுல்லாஹ்வும் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதராவும் இருந்தாங்க, ஜனாதிபதியாவும் இருந்தாங்க, தலைமை நீதிபதியாவும் இருந்தாங்க. எல்லாம் தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வெறுமனே மதகுரு மட்டும் இல்ல, அவங்க கோர்ட்டு தீர்ப்பு அவங்க தான் வழங்கணும். என் வீட்டு சொத்தை இவன் எடுத்துக்கிட்டான், அவன் வீட்டு சொத்தை இவன் எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு தீர்ப்பு யாரு தான் வழங்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் எல்லாரும் கொண்டு வருவாங்க வழக்குகளை. அதை பத்தி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்துல வழக்கு கொண்டு வருகிறார்கள். ஃபல அல்ல பாலக்கும் ஐயக்கூன அப்லகம் என்பாலின், உங்களில ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, அதுல ஒரு ஆளை விட இன்னொரு ஆளு திறமையா வாதிடக்கூடியவரா இருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் வழக்கு, என்னிடத்துல வழக்க கொண்டு வர்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல வழக்க கொண்டு வர்றீங்க, ஆனா ஒருத்தர் சூப்பரா வாதிடக்கூடியவரா இருப்பாரு, ஆனா அவர் பக்கம் நேர்மை இருக்காது. இன்னொருத்தருக்கு நேர்மை இருக்கும், எடுத்து சொல்ல தெரியாது. தன்னுடைய கட்சியை கரெக்டா எடுத்து சொல்லி எவிடன்ஸ் எடுத்து வச்சு பொறுப்புகளை கொண்டாந்து தடயங்களை கொண்டாந்து வச்சு இதான் என்னுடைய இதுன்னு அவருக்கு நிரூபிக்க தெரியாது, அப்பாவியா இருப்பாரு. இன்னொருத்தன் யாரு, ஊரை அடிச்சு உலையில போட்டவன், அவன் நல்ல பேச்சாற்ற உள்ளவனா இருப்பான். அப்படி மண்டைக்கு எனக்கு உள்ளதான்னு சொல்லி போட்டு போயிடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல வழக்கு கொண்டு வருவீர்கள், ரெண்டு பேர் வருவீங்க, ஒத்தனை விட ஒருத்தன் நல்ல விவகாரமானவனா இருப்பான். நான் என்ன செய்வேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஹ்ஸிபு அன்னஹு ஸதக், இவர் உண்மைதான் சொல்றான், நானே நம்பிடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் கேஸ் கொண்டு வருவீங்க, என் வீட்டு சொத்தை நீங்க எடுத்துப்பீங்க, எடுத்துட்டு உங்க சொத்து தான் ஆர்கியுமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவு அழகா பண்ணி போடுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு இவன் சொல்றதான கரெக்டா இருக்குது, உண்மையா தான் இருக்கு என்று நான் நினைத்து ஃபஅக்லீலஹு பிதாலிக, அதன் அடிப்படையில் தீர்ப்பும் நான் வழங்கி விடுவேன். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். இதுல என்ன விளங்குது? ஒருத்தன் ஏமாத்து பேர் வழி, ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன். வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற காரணத்தினால இவன் தான் கரெக்ட், இவன் கரெக்ட் இல்ல, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது. யார் நேர்மையானவன் யார் நேர்மையற்றவன் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நீங்க எடுத்து வைக்கிற வாதம் தான் தெரியும். நீங்க தப்புல இருந்துகிட்டு கரெக்டா வாதம் பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்ட் மாதிரி வாதம் பண்ணினா உங்க வாதத்தை நம்பி நானே ஏமாந்து போயிடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ரொம்ப பிரபலமான ஹதீஸ். வழக்கு கொண்டு வரும் பொழுது ரெண்டு பேர்ல ஒருத்தன் தப்பான கொள்கை தப்புல மோசடிக்காரனா இருப்பான். மோசடிக்காரன் சொல்றது நெசம்னு நானே நினைச்சிருவேன், மோசடிக்காரன் நல்லவன் நினைக்குவேன், நல்லவனை மோசடிக்காரன் நினைச்சு போடுவேன், அப்படி தீர்ப்பு அழிச்சு போடுவேன். ஆனா மறுமையில அவன் மாட்டிக்கிடுவான், அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். இந்த உலகத்துல நான் அவனுக்கு சாதகமா தீர்ப்பு அளிச்சிருவேன், அதனால என்னை ஏமாத்தி போடாதீங்க, மறுமையில உங்களுக்கு தண்டனை இருக்குது. இப்படி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறதுக்கா? இதுல இருந்து நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத ஒரு தகுதி எனக்கு இருக்கு நான் நினைக்கலாமா? நீங்க நினைக்கிறீங்க. ஒரு கபரை பாக்குறீங்க, இவர் நல்லவர், வாழ்ந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நல்லவர் சொல்ல தெரியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்துல வந்து எதிர்க்க வந்து நிக்கிறாங்களே, அந்த ரெண்டு பேரை பார்த்துவிட்டு இவர் தான் நல்லவர், இவர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியல. நல்லவர் இல்லாதவர் நல்லவருங்கிறாங்க, நல்லவர் இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மனுஷன் உசுரோட வாழும்போது கண்ணுக்கு கண்ண பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதுக்கெல்லாம் மேல நமக்கு திறமை ஆயிடுச்சு. இப்ப ஒரு சமாதியத்தான் பார்க்கிறோம். அவர் கருப்பா சேப்பான்னு பார்த்தது இல்ல, அவர் நம்ம கூட வாழ்ந்தது இல்ல. சாகுல் மீது பாஷா நீ பார்த்திருக்கீங்களா? அவரோட பழகி இருக்கிறீங்களா? அவரோட ஏதாவது தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? அவருடைய கேரக்டர் எல்லாம் கண்காட்சி முடிஞ்சு நின்று 24 மணி நேரம் பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. அவர் அடக்கியாச்சு எந்த காலத்திலயோ நாகூர்ல. இங்க உட்கார்ந்துகிட்டு அவர் நல்லடியாரு, அவர் மகான், உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சொல்ற அழகா இருக்கு பாருங்க, இறையச்சம் உடையவர்கள் தான் என் நேசர்கள். இறையச்சம் ஒருவனுக்கு இருக்குதா இல்லையா என்பதை இறைவனும் அது அஞ்சுகிற மனிதனும் தான் தெரிவானே தவிர மூணாவது நபருக்கு என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. அப்ப முதல் டாபிக் என்னன்னு கேட்டா, நம்ம கண்டாலே அல்லாஹ்வுடைய நேசர்னு நம்புறோமே, அடிப்படைய தப்பு, அஸ்திவாரமே தப்பு. போலியான அஸ்திவாரத்தில் அந்த கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கு, தர்கா எழுப்பப்பட்டிருக்க. அதுக்கு கீழே தோன்றுனா அது வேண்டாம், பலமானதா தோண்டி இருக்கலாமே. அந்த நம்பிக்கைக்கு தோன்றின அஸ்திவாரம் இருக்க, அது பலமானது இல்ல, ரொம்ப வீக்கான ஒரு அஸ்திவாரம். அதுக்கு தான் அல்லாஹ் கூட சொல்லி காட்டுறான். இவங்க வந்து அல்லாஹ் விட்டுட்டு அடுத்தால கூப்பிடுறாங்களே, இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தியை போன்றது. இவங்களுக்கு உதாரணம் காட்டுதா இருந்தா சிலந்தி தான். இத்தகதத்து புயூத்தன், அதுவும் என்ன செய்யுது? அது தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுது சிலந்தி. அந்த சிலந்தி கட்டுற வீட்டுல வந்து மழையை தாங்குமா? சிலந்தி ஊடுனா சிலந்தி வலை. சிலந்தி தனக்கு என்று ஒரு வீடு கட்டுது. அந்த வீடு என்ன பேரு தான் வீடு. சிலந்தி கூடுமோ? கூடுனா என்ன செய்யணும்? வெயில இருந்து காப்பாத்தாது, மழையில இருந்து காப்பாத்தணும். ஆனா கூடு. மற்ற எல்லா கூடுகளும் என்னமோ ஒரு கவர் இருக்கும், இதுக்கு கவரே இருக்காது, இப்படி பின்னி வச்சிருக்கும், அவ்வளவுதான். இது வந்து அதை சொல்லிப்படலாம். என்ன செய்யறான்னு கேட்டா, இன்ன அவுஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகள்லயே வீக்கான வீடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது சிலந்தியுடைய வீடு தான். உலகத்தில் உள்ள வீடுகள்லயே ரொம்ப வீக்கான வீடு என்ன வீடு? தலைமுடி இருக்கல, அதை ஒண்ணு அப்படி போட்டு சுருட்டி எடுத்துட்டு வீட்டை இடிச்சு விடலாம். சிலந்தி வீட்டை இடிக்கிறதுக்கு கடப்பாடெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம தலைமுடியில ஒரு முடி எடுத்து அப்படி போட்டு இப்படி சுட்டுனான்னு செஞ்சிரு, சிலந்தி வீடு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிதான் இவர்களுடைய வீடுகள் இருக்கிறது. அல்லாஹ் விட்டு அடுத்தால் அழைக்கிறாங்களே, ஒரு அஸ்திவாரமும் கிடையாது, ஒரு உறுதியான அடித்தளமும் கிடையாது. எல்லாம் வந்து அடிப்படையே தப்பு. மேல கட்டினா கட்டடம் அம்புட்டுமே தப்பு. மேல உள்ளது கூட செங்கல் கிடையாது, செங்கல் மாதிரி தெரியுது. கீழே அஸ்திவாரமே தப்பு. நல்லடியார்னு நினைக்கிறியப்பா, அதுக்கே உனக்கு அதிகாரம் இல்ல. நீ யார் நினைக்கிறதுக்கு? எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அல்லாஹ் என்ன செய்யும் வரும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையில நான் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முனாபிக்குகள் இருந்தாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. முனாபிக் என்ன தெரியுமா? அதாவது முஸ்லீமோட சேர்ந்து இருப்பான், ஆனா நம்பி இருக்க மாட்டான். ரசூலாட்ட வந்து நாங்க உங்க ஆள் தான் அப்படின்னு இருக்கிறோம், அவங்கள்ட்ட போய் உங்க ஆளுக்கு தாண்டுக்குருவாங்க. அதாவது ரெட்டை வேஷம் போடக்கூடிய வேஷதாரிகள், சந்தர்ப்பவாதிகள் சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவன். இந்த சந்தர்ப்பவாதிகள் ஒரு கூட்டம் இருந்தா அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், வாயினால ஏற்றுக்கொண்டவன், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளல. இவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றான், ஒமிமன் ஹவுலக்கும் மினல் அராபி முனாஃபிகூன ஒமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலன் நிஃபாக் லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சூரத்து தௌபாவுல 101வது வசனம். தௌபாங்கிற அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல 101வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? கிராமவாசிகள் சுற்றுப்புறத்தில் இருக்காங்களா ஆராபுகள், அவர்களையும் மதீனாவில் இருக்கிறாங்கல்ல அவர்களையும் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், சந்தர்ப்பவாதம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் லா தஅலமுஹும், முகமதே அவர்களை நீர் அறிய மாட்டீர், நம்ம நாலமுகும், நாம் தான் அறிவோம்.